டேய் மாப்ள, ஆனந்திக்கு மெஷர்மெண்ட் சொல்லல? எல்லாருக்கும் சொல்லியாச்சுரா, அவளுக்கு இன்னும் சொல்லல. இதுல சைனீஸ் காலர் வைக்கணும். அவ வந்ததுல இருந்து இப்பதான் சைனீஸ் காலரே வந்திருக்கு. அதனால எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடு. போ, இந்த ரிசிப்ட். நான் போவா? எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தேன்னு சொல்றல்ல, ஆனந்திக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு என்னடா? போய் சொல்லி கொடு போ. இல்லடா, வேண்டாம், நீயே போய் சொல்லி கொடு போ. டேய் லூசாடா நீ? ஆனந்தி தான் ஏதோ குழப்பத்துல தெரியாம தப்பு பண்ணா, அது என்னன்னு கேட்டு சரி பண்ணாம நீயும் ஆனந்தி மாதிரியே ஒதுங்கி ஒதுங்கி போனா என்னடா அர்த்தம்? டேய் போடா, போய் சொல்லி கொடு. டேய், பிரச்சனை என்னன்னு கேட்டா என்கிட்ட பதில் இல்லைன்னு சொல்றா. மறுபடியும் எப்படி போய் கேட்க சொல்ற? கேட்டு கேட்டு எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. நீயே போய் சொல்லு போ. மெஷர்மெண்ட் கேட்டு அம்சா ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க? இத பாருடா, லவ்ல சண்டெல்லாம் சாதாரணம். ஒழுங்கா போய் நீயே கொடுத்து எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு வா. நான்லாம் போக மாட்டேன். டேய், நான் கடைசியா கேக்குறேன், போவியா மாட்டியா? நீ வேற யாருக்கு சொல்லுன்னு சொல்லியிருந்தாலும் நான் சொல்லியிருப்பேன். ஆனந்திக்கு நீ தான் சொல்லணும். டேய், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் தான் நான், ஸ்டிச்சிங் ஏரியாலாம் உன்னோடது தானே. எங்க எல்லாருக்கும் சூப்பர்வைசர் ரெட்டும் நீ தானே. அப்ப நீ தான் போய் சொல்லி கொடுக்கணும். வாடா வா மாப்ள. டேய் சொல்றா. ஏ அன்பு, ஆனந்திக்கு மெட்டீரியல் மட்டும் கொடுத்துட்டு மெஷர்மெண்ட் சொல்லனா அவ எப்படி தப்பா? சொல்லு. இன்னைக்கு தைக்க போறது யூரோப்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண போற ஷர்ட். சாதாரணமா தைக்கிற மெஷர்மெண்ட்ஸை விட கூடுதலா மெஷர்மெண்ட்ஸை வச்சு தைக்கணும். சைஸ் சார்ட்டை பார்த்து தைங்க. அன்பு, அளவை எல்லார்கிட்டயும் சொல்லிட்டதுனால என்கிட்டயும் சொல்லிட்டு தான் நினைச்சு மறந்துட்டியலா? இல்ல சொல்ல வேணாம்னு நினைச்சிட்டியலா? இந்த கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்லை. ஆனந்தி, நீ என்னதான் அன்பண்ணன் கிட்ட பேசாம இருந்தாலும் அன்பண்ணன் உன்கிட்ட பேசலன்னு ஒன்னே உன்னால தாங்கிக்க முடியல பாத்தியா? இதுதான் உங்களுக்குள்ள இருக்க உண்மையான உறவு. மகேஷ் சார் வந்திருப்பாரா? 10 மணி தான் ஆகணுமே. ஏய், எங்கடி போறாவ? எனக்கு என்ன தெரியும்? சார், மகேஷ் சார் வந்துட்டாரா? வேலைக்கு வந்ததும் இன்னைக்கு எவ்வளவு பீஸ் தைக்கணும், என்ன வேலைன்னு எல்லாம் கேட்காத. மகேஷ் சார் எங்கன்னு கேளு. தொழிலாளி வேலைக்கு வந்துட்டானான்னு முதலாளி கேட்டா எல்லாம் ஒழுங்கா நடக்குதுன்னு அர்த்தம். முதலாளி வந்துட்டாரான்னு தொழிலாளி கேட்டா ஏதோ உருப்படாம போகுதுன்னு அர்த்தம். உன்னை மட்டும் சொல்லி குத்தம் இல்ல, முதலாளி சரியில்லையே. இப்ப எதுக்கு வந்துட்டாரான்னு கேக்குற? இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் அவர்கிட்ட பேசணும். மகேஷ் சார் வந்தாரா வரலையா எனக்கு தெரியாது. இல்ல சார், அவர்கிட்ட நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன்ல. போய் வேலை பாரு. வேலைக்காரங்க வந்துட்டாங்களா இல்லையான்னு முதலாளிக்கு சொல்லணுமே தவிர முதலாளி வந்துட்டாரா இல்லையான்னு வேலைக்காரங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வா. ஏய், வா. காலையில செக்யூரிட்டி கிட்ட விசாரிச்சா இப்ப நம்ம கிட்ட வந்து விசாரிக்கிறா. ஏதோ தப்பா இருக்கே. டேய் மாப்ள, இவ காலையில இருந்து மகேஷ் சார் வந்துட்டாரா மகேஷ் சார் வந்துட்டாரான்னு கேட்டுட்டே இருக்கா. டேய் என்னன்னு கேள்றா. கேட்டாலும் சொல்ல மாட்டா. நீ வந்து வேலையை பாடுறா. ஆனந்தி, என்ன அந்த ஆள் சொல்ல மாட்டேங்கிறாரா? இப்ப எப்படி மகேஷ் சார் வந்தாரா வரலையான்னு தெரிஞ்சுக்கிறது? அதே நானும் யோசிக்கிறேன்.
மகேஷ் சார்கிட்டயே ஆனந்தி உங்களை தேடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா கூட இருக்கிற மித்ரா மேடத்துக்கு தெரிஞ்சா நம்மளை வேலையை விட்டே தூக்கிடுவாங்களே. மகேஷ் நீ போ, நான் இந்த கால் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே. ஹலோ. எதுக்கு நமக்கு வம்பு? மகேஷ் சார் வந்திருக்காருன்னு ஆனந்திக்கு தெரிய வச்சா போதும்ல. யாருக்கிட்ட சொன்னா என்ன? இப்போ ஆபீஸ்ல தான் இருக்கேன். ஏமா ஆமா. இந்த ஆனந்தி மகேஷ் சார் வந்தா தகவல் சொல்லிட்டு போச்சுமா. நான் போனா பொடேசன் கிட்ட ஏதாவது சொல்லுவாருமா. தேங்க்யூ தேங்க்யூ. நீ போய் கொஞ்சம் சொல்றியாமா? சரிண்ணே. ஆ எக்ஸ்கியூஸ் மீ. ஆனந்த் எதுக்கு மகேஷை பத்தி கேட்கணும்? தெரியல மேடம். எம்டியை பத்தி ஸ்டாஃப் விசாரிச்சா உடனே எல்லார்கிட்டயும் சொல்லிடுவீங்களா? எதுக்கு தான் உங்களை இங்க வேலைக்கு வச்சிருக்கோமா? நான் சொல்ல மாட்டேன்னு தான் சொன்னேன் மேடம். ஆனந்தி தான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு கெஞ்சிச்சு, அதான் மேடம். மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கெஞ்சதான் செய்வாங்க. இனிமே யாராவது உங்ககிட்ட மகேஷை பார்க்கணும் போகணும்னு சொன்னாங்கன்னு ஹெல்ப் பண்ணீங்க, வேலையிலே இருக்க மாட்டீங்க. கெட் அவுட். சாரி மேடம். உனக்கும் அதேதான். சாரி மேடம். ஆனந்த் எதுக்கு இவ்ளோ காலையிலேயே மகேஷை பார்க்கணும்னு நினைக்கிறான்? என்ன காரணமா இருக்கும்? கண்டிப்பா அவ பிரச்சனை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் இருக்கும். நம்ம கிட்ட கேட்ட மாதிரி அந்த ரெசார்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து கொடுக்க சொல்லி ஹெல்ப் கேட்டாலும் கேட்பா. இன்னைக்கு ஆனந்திய மகேஷை பார்க்க விடவே கூடாது. ஏ ஆனந்தி, என் கூட வா. எங்க? வா சொல்றேன். வா. எங்க போறாங்க இவங்க? இந்த சவுச ஹாஸ்டலுக்கு போனதுல இருந்து 2 பேரும் கூடி கூடி பேசிக்கிறாங்க. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. இருக்கட்டும், நம்ம கிட்ட வந்துதானே ஆகணும். இங்க பாரு ஆனந்தி, நீ சும்மா மகேஷ் சாரை பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் வேலைக்கே ஆகாது. அந்த கருணாகம் சத்தியமா உனக்கு பெர்மிஷன் தரவே மாட்டான். வேற என்ன சௌந்தர்யா பண்ண சொல்ற? உன்னால தானே போக முடியாது. நீ அன்பன் கிட்ட சொல்லு மகேஷ் சாரை பார்க்கணும்னு. அது உன்னை கூட்டிட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும்ல. அன்பு ஏற்கனவே என் மேல கோவத்துல இருக்கிறாரு. நான் போய் மகேஷ் சாரை பார்க்கணும்னு கேட்டா எதுக்குன்னு கேட்பாரு. என்னால பதில் சொல்ல முடியாது சௌந்தர்யா.